என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைய வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்களேங்கிறதுக்காக அந்த மாமியார் வந்து அந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆட்டோ ஓட்டுறவர் என்னை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ என்னுடைய குடும்பத்தை அவ்வளோ பண்ணுவாங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே. ஒருவர் கூட்டு குடும்பம் உடைந்தது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க இல்லைங்க கூட்டு குடும்பம் தான் சரி, அது இருக்கணும். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி அந்த ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. யார் எந்த தரப்புங்க? தனி குடுத்தனம். ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடிப்படையில கூட்டு குடும்பம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இப்போ விவசாயம் அப்படின்னா ஒரு கிராமம் அப்படின்னா நம்ம சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுவோம். யாரு சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறீங்க. எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? சார் அப்பா வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும், அம்மா வந்துட்டு சாதம் ஊட்டணும், நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அம்மா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அம்மா கேக்குறாங்க வேணுமான்னு மாமியார் கேட்கணும், ஹஸ்பண்ட் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல சர்க்கிளா இருக்கணும். அம்புட்ட ஆசை. ஓகே, அதான் காட்சி. வேற கூட்டு குடும்பத்தை காட்சிப்படுத்தணும். கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு விஷுவலா எனக்கு சொல்லணும். கூட்டு குடும்பத்துல வந்து தாத்தா பாட்டி அப்படின்னு இருப்பாங்க. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறேன். தாத்தா வந்து அவங்க வயக்காட்டுக்கு போவாங்க, பாட்டி வந்து அந்த தூக்குச்சட்டி எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஏதாவது சமைச்சிட்டு இருப்பாங்க. என்னமா இத்துணுண்டு போட்டுக்கிட்டு அப்பா அங்க கிச்சன்ல வந்து என்ன காய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பையன் அதுக்குள்ள அம்மா சமையல் ஆயிடுச்சா, எனக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு. ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு மருமக அந்த வைஃப் வந்து அவ அயர்ன் பண்ணிட்டு இருப்பா அவங்களோட ட்ரெஸ்ஸஸை. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளம்பும்போது ஸ்கூல் பஸ் வந்துருச்சுன்னு அண்ணன் வந்து ஓடி வந்து தம்பி பேக்கையும் எடுத்துட்டு கூட்டிட்டு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம் இது பண்ணுவான். சோ அந்த மாதிரி சீனரிஸ் நிறைய நடக்கும். போகும்போது எல்லாம் வாசல் நிப்பாங்க, டாடா காட்டுற. அது வந்து என்ன இல்ல அவ்வளவு பேரை சேர்ந்து வந்து டாடானா காமிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா எவ்ரிபடி அவங்கவங்க வர்க்ல வந்து பிஸியா இருப்பாங்க. என்னடி இது? ஆச்சி, எங்க அம்மா கூட பிறந்த அண்ணங்க தம்பிங்க, அம்மா கூட பிறந்த அப்பா அவங்களோட தம்பிங்க, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைங்க, அவங்களோட குழந்தைங்க, இப்படி எங்க பார்த்தாலும் பந்தம் பாசம் சொந்தம். இவ்வளவு பேர் ஒரு வீட்ல இருக்காங்களா என்ன? ஆமா, ஒரு வீட்ல இருக்காங்க. ஓ, இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போவாங்க, வந்தா ஊதி பூசிடுவாங்க. திருவிழாக்கு ஒண்ணா போவோம், திருவிழாக்கு ஒண்ணா வருவோம். சாப்பாடு ஒரே ஆக்குறோம், எல்லாம் ஒரே சாப்பிட்றோம். ஒரு அடிக்கடி சமைப்போம், காலியாரும் திரும்ப சமைப்போம். எல்லாரையும் போய் எல்லா குழந்தைகளையும் போய் நாங்கள் ஸ்கூல்ல விடுவோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு கூட்டுருவோம். ஒரு பந்தம், அது ஒரு ஃபீல், அது வந்து தனியா கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது உலகத்துல. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மைண்டன் இல்ல நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் இதை சொல்லிடலான்னு பார்ப்போம். ஓகே, எல்லா பேரும் கல்யாணத்துக்கு முன்னால பக்காவா தானே பேசுறியா, அதுக்கப்புறம்ல இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான் சார். காலையில் டீ தண்ணி வைக்கிறதுலேருந்து இட்லியை அவிச்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு குடும்ப பிடி சண்டை நடக்கும் சார். அது சுவாரஸ்யம் இருக்கும் சார். அதை தாண்டி எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இருங்க, அது என்ன அம்மா அப்பா, எங்கள் தாத்தா அப்பாயி அம்மாச்சி சித்தப்பா சித்தி மாமா அத்தை பொண்ணு, இவ்வளவு பேர் ஒரே ஒரு ஃபேமிலியில் ஏதாவது. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்க அப்பா ஃபங்க்ஷனில் சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷனை தாண்டி ஒரே குடும்பம் ஒன்றா இருப்பாங்க. அவங்க அது நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அன்பு பாசம் எல்லாமே. இவ்வளவு பேர் உங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்காங்க. ஆமா, எல்லாவும் பார்த்துப்பா சார். ஆக்சுவலாக ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். தூங்கிட்டு பண்ணிருக்கீங்க. நோ சார், நான் வந்து டிஸ்கிரைப் பண்றேன், நீங்க காட்சிப்படுத்த சொன்னீங்க, ஸோ நான் பண்றேன். ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான், மார்னிங் 7 o'clock. ஓ, நீ அப்படி வரியா? அப்பா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க, அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சைடில் அம்மாவோட வாய்ஸ் என்ன வருது, டேய் தம்பி எந்தரா, காலேஜ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்பா வந்து கண்டிக்கிறாரு. பின்னால இருந்து ஒருத்தர் உங்களை ஓட்டுறாரு, அவர்கிட்ட கொடுங்க. பின்னாலே உங்களுக்கு பின்னால
கூட்டு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நீங்க 7 மணி 8 மணிலாம் ஏந்திரிக்கவே முடியாது சார். 4:30 மணிக்கு எங்க தாத்தா ஆரம்பிச்சிடாரு, ஏந்திரிடா ஏந்திரிடா ஏந்திரிடாங்க வர மாடு வாசல்ல மானா வந்துடுவாரு கோனார் வீட்டுக்குள்ள. பால் கறக்கணும், பால் கறந்து 4 வீட்டு கொடுக்கணும், போகணும் வரணும், கடன்னு வேலையாகிடும். சாவு சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வா வான்னு கூப்பிடுவாங்க. சாப்பிடவா 7 மணிக்கெல்லாம் சாப்பிடு, நம்மளுக்கு பசிக்கவே ஆரம்பிக்காது. சாப்பிடவா சாப்பிட போயிருக்கானா? டேய் மாப்ள சாப்பிடுற இடம் இங்க தான் இருக்கு, சீக்கிரமா வாடா. அட போற, சாப்பிட எங்களுக்கு தெரியாதா? வரும்போது ஒண்ணா வருது, சாப்பிடுமா தூடி போயிடுறா? சாப்பிடவா சாப்பிடு, எங்க அப்பா தான் கத்த ஆரம்பிச்சாங்க, எங்க பாட்டி கத்த ஆரம்பிச்சாங்க, சாப்பிடுவாங்க ஏமா எங்களுக்கு பசிக்கவே நம்ம சாப்பிடுவாங்க. இதே தான் திருப்பி சொல்லுவாங்க. இதுதான் ஐயோ ஐயோ சார் கூட்டு குடும்பத்துல காலை கட்சினா இப்படிதான் சார் இருக்கும். எங்க வீட்டு மாமனார் மாமியார் எங்களோட மச்சினர் நாத்தனார் எல்லாரும் இருப்போம். கூட்டு குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சிக்கல் இருக்கு. பேச ஆரம்பிச்சா கூட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் இங்க சொல்லி பண்ணும், இல்லைன்னா போன உடனே வீட்டுல குறை வந்துரும். அப்படியெல்லாம் சொன்னியா நான் இருக்கேன்னு சொன்னியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ அப்படின்னு கேட்பாங்க போல் இருக்கு. நீங்க எல்லாரும் பாருங்களேன், சொல்ல ஆரம்பிச்சா ஒருத்தர் விடாம எல்லாரும் சொல்லிவிட்டு தான் பேச்சுக்குள்ளே போறீங்க. வீட்டுல யாரா இருக்காங்கன்னு எனக்கு வேண்டாம். ஒரு காட்சி. என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா சிட்டி பக்கத்தில் பூந்தமல்லின்னு. அங்கேருந்து சென்னைக்கு வந்து தான் நான் போனோம். ஓகேங்களா, டெய்லி இதே மாதிரி தான் வந்து போயிட்டு மனுஷனே இல்லை தெரியுமா இருக்கேன். தேனாம்பேட்டில் ஒர்க் பண்ணுறேன். நைட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி அவங்க 2 பேரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது, பொண்ணு. அதாவது எனக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, தம்பிக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாரும் கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாரு. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும். சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சின்ன இது சரி பண்ணல அது சரி பண்ணலன்னா அங்கேயே உட்காந்து கலாய்ப்போம், பேசுவோம். எங்களுக்காக வெயிட் பண்ணி அந்த அன்பு இல்ல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? உட்கார்ந்து சாப்பிடுங்க, அப்ப ஜாலியா பேசுவீங்க. ஜாலியா பேசிக்குவோம். உங்க அம்மா எல்லாரும் பரிமாறுவாங்க. ஆமா, அவங்க எப்ப சாப்பிடுவாங்க? அவங்க நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஏன் இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. இல்ல உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே, சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? இல்ல சார், நான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு சில அதிகமா சாப்பிடுவாங்க, கம்மி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.